ஊக்கமே இல்லையா? தெளிவான இலக்கு, தெளிவான நோக்கம் இல்லாவிட்டால் எதற்கு முயற்சிக்கிறோம் என்ற பார்வையே உங்களுக்கு இருக்காது. உங்கள் லட்சியங்களும் அவை ஏற்படுத்தும் விளைவுகளும் சரியாக வரையறுக்கப்பட்டனவா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். அங்கீகாரமும் பாராட்டும் கண்டு கொள்ளப்படாமல் விடப்படுவதாக உணர்வதும் சரியாக பாராட்டப்படவில்லை என்று உணர்வதும் ஊக்கத்தையே விரைவில் அழித்துவிடும். உரிய அங்கீகாரமும் பாராட்டும் உலகையே வித்தியாசப்படுத்தும். அடுத்தது அதிகாரமளித்தல். குறு மேலாண்மை, அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்து யாரையும் முடிவெடுக்க விடாமல் இருந்தால் ஊக்கம் அழிந்துவிடும். முடிவெடுக்க அதிகாரம் அளிப்பது முன்னேறி செல்ல வைக்கும் மனப்பான்மையாகும். வளர்ச்சிக்கான வாய்ப்பு, தேக்க நிலை உற்சாகத்தை அழித்துவிடும். முன்னேறும் துடிப்பு இருக்க வேண்டுமானால் பாதைகள் தடையில்லாமல் இருப்பதை உறுதி செய்யுங்கள். ஊக்கத்திற்கான பலன், கடின உழைப்புக்கான பலன் குறைவாக இருப்பின் ஊக்கம் தேய்ந்து போகும். ஊக்கத்திற்கான பலன் தொகையாக இருக்கலாம் அல்லது வேறு வகையாக இருக்கலாம். சிறப்பாக இருந்தால் செயல்திறனை அதிகமாக்கும். தெளிவு, அங்கீகாரம், அதிகாரம், வளர்ச்சி, பலன் இவையே குழுவுக்கு ஊக்கமளிக்கக்கூடியவை. ரவிக்குமார் சாஹூ இவற்றை குறிப்பிடுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.